வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட வேற ஏதாச்சும் தகவல் தேவைனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதற்கான வீடியோவாகட்டும் இல்ல அதற்கான இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு விரைவில் தந்துடுவேன். ஸோ கமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஸோ எந்தவித சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அதுவே போதுமானது. உரங்களின் கால அட்டவணை, அதாவது குறுகிய கால நெல் ரகம், அதாவது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சில நெல் ரகங்களை கொடுத்திருக்கேன். ஸோ ஏடிடி 37 மகேந்திரா MP-R 606 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் எல்லாமே குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகங்க. ஸோ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இதுல 3 வகையான பருவங்களை கொண்ட நெல் ரகம் இருக்குங்க. ஸோ அதாவது நீண்ட கால நெல் ரகம், மத்திய கால நெல் ரகம், குறுகிய கால நெல் ரகம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குறுகிய கால நெல் ரகங்களோட உர மேலாண்மை தாங்க. சோ நீண்ட காலம் மத்திய கால நெல் ரகங்களுக்கான உர மேலாண்மை தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மத்திய காலம் இல்ல நீண்ட காலம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ அதற்கான உர மேலாண்மையை நான் கண்டிப்பா வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். உரங்களின் கால அட்டவணையில முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 to 25 நாள் தூர் வெடிக்கும் உரம். சோ இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 55 நாள் பயிர் வளர்ச்சி உரம். மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 to 75 நாள் தொண்டை உருட்டும் பருவம் பூ உரம் இல்ல கதிர் உரம்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு நம்ம போடக்கூடிய உரங்களை சோ இந்த 3 வகையான பேட்ச் உரங்களை தான் இருக்குங்க. சோ இந்த உரங்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய டேட்ஸ் எல்லாமே இல்ல அளவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்காது. சோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் வரும். முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 to 25 நாள் தூர்கள் வெடிக்கும் உரம். சோ NPK உரங்கள், யூரியா, குருணை நுண்ணூட்ட கலவை, யுமிக் ஆசிட், இன்செக்டைசைட் அதாவது பூச்சிக்கொல்லி உரம். ஸோ இந்த 5 உரங்களை தான் நம்ம போடக்கூடிய முதல் உரத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ அதோட முக்கியமான உரங்களையும் ஸோ அதனோட செயல்திறனையும் பத்தி நம்ம இந்த வீடியோவை முழுமையா பார்த்துடலாங்க. ஸோ முதலாவதா பாத்தீங்கன்னா NPK, அதாவது NPKனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NPKல என்னன்னா உங்களுக்கு நைட்ரஜன், Pனா உங்களுக்கு பாஸ்பரஸ், Kனா உங்களுக்கு பொட்டாசியம். சோ இதுல நம்ம என்னென்ன உரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பஸ், அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட்னு சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா 20% நைட்ரஜனும் 20% பாஸ்பரஸும், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் கிடையாது. 13% சல்பர் இருக்குங்க. சோ DAP அப்படின்னு பாத்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட், இதுல பாத்தீங்கன்னா 18% நைட்ரஜனும் 46% பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸும் இருக்குங்க. சிங்கிள் சூப்பர்ல பாஸ்பேட்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த DAPயும் சூப்பரும் சொல்லக்கூடியது இரண்டுமே நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல்ல சிறிதளவு பாசி பிடிக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேறுகள் சகதிகள் அதிகமா இருக்கிற நெல் வயலுக்கு இந்த DAPயும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்தாதீங்க. அந்த மண்ணுக்கு எல்லாமே நீங்க ஃபேக்டம்பஸ் பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியா பாக்குறது யூரியாங்க. யூரியாவில் அதிகப்படியா பாத்தீங்கன்னா தயசத்து இருக்குங்க. சோ இதுல எவ்வளவு தயசத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 46% பாத்தீங்கன்னா இதுல தயசத்து இருக்குங்க. சோ ஒரு ஏக்கருக்கு யூரியாவை நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிலோ பயன்படுத்துறாங்க. சோ இதை பயன்படுத்துறதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி, அதிக மகசூல், பசுமையான இலைகளுக்கு இந்த யூரியா பாத்தீங்கன்னா ரொம்ப வழிவகுக்குதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருணை, அதாவது நுண்ணூட்டை கலவைன்னு சொல்லுவாங்க. சோ இதுல நிறைய வகையான நுண்ணூட்ட கலவைகள் இருக்குங்க. சோ முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த ராலி கோல்டுன்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேம்னு சொல்லக்கூடியது. நுண்ணூட்ட சத்துக்களின் பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான வளர்ச்சி, அதிகப்படியான மகசூல். இந்த ராலி கோல்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா வெசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய ஒரு வேம்ங்க. சோ இது பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு அதிகப்படியான வளர்ச்சியும் அதிகப்படியான வேர்களும் அதிகப்படியான தூர்வெடி திறனையும் பாத்தீங்கன்னா அதிகம் இருக்குங்க. சோ இந்த பிரீமியம் வேம்னு சொல்லக்கூடியது, இந்த ராலி கோல்டுன்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடியது இது பாத்தீங்கன்னா மலிவு விலையான ஒரு குருணைங்க. சோ இதை பயன்படுத்துறதுக்கு நீங்க ராலி கோல்டும் இந்த பிரீமியம் வேமும் பயன்படுத்தலாம். பிளாக் டைமண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூர் வெடிக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 20 தூர் வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 தூர்கள் தான் வெடிக்கும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்காது. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ராலி கோல்டு பயன்படுத்துறது மூலமா நீங்க நெல் வயல 60 முதல் 70 தூர்கள் கொண்டு வரலாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பானது. யுமிக் ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட் பயன்படுத்துறதே இல்ல. சோ ஏன் யூமிக் ஆசிட் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்டோட ஸ்ட்ரென்த்துக்கும் சாயிலோட ஹெல்த்துக்கும்
ஈல்டு பூஸ்ட்டுக்கும் நீங்க எதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட்டை பயன்படுத்துங்க. யூமிக் ஆசிட் பயன்படுத்துறதால அதிகப்படியான வேர் வளர்ச்சியும் வரும். தண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக இருக்கும். வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட வேர்களாக இறங்கும். அதனால பார்த்தீங்கன்னா சல்லி வேருக்கு ரொம்பவே பயன்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ 90% இருக்கு, 95% இருக்கு, ஸோ 98% இருக்கு. ஸோ 98% இருக்கிறத நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமான வேர் வளர்ச்சி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி உரங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் இருக்கு. ஸோ சில பிராண்டடுக்கு தான் நம்ம கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேயர் கம்பெனியோட ரீஜென்ட் அல்ட்ரான்னு சொல்லக்கூடியது, எஸ்எம்எல் சொல்லக்கூடியது இமாரா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எஃப்எம்சியோட பியூரிடான் 3G சொல்லக்கூடியது, டாக்டர் கம்பெனியோட மிஷன் சொல்லக்கூடியது, அதே எஃப்எம்சியோட பெட்டிடான்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க நெல்வாயில வரக்கூடிய குறுக்கு பூச்சிகள், வேற ஏதாச்சும் தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்தி நெல்வாயில பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வச்சுக்கும். அதுக்கு கண்டிப்பா நீங்க இந்த பூச்சி குருமைகளை பயன்படுத்தணும். ஸோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயன்படுத்தாம விட்டுருங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க முதல் உரம் கொடுத்த சீக்கிரமாவே மருந்தடிக்கும் தேவை அதிகமா இருக்குது. ஸோ இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 to 55 நாள் பயிர் வளர்ச்சி உரம். ஸோ நம்ம தூர் வெடிக்க வச்சுட்டோம். அதனால பாத்தீங்கன்னா வளர்ச்சி உரங்களை நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சிஎம்எஸ், அமோனியம் சல்பேட், தேவைப்பட்டா மற்றும் நெல்வாயிலுக்கு யூரியா பயன்படுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ முதலாவதா பாத்தீங்கன்னா கீர்த்தி சிஎம்எஸ். இந்த உரத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்பர். ஸோ பயன்பாட்டின் 5 முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரோட சீரான வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த உரம் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்வாயில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நில குறைபாடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏற்படும். ஸோ அந்த குறைபாட்டிலேருந்து நீங்கள் வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்பர் ரொம்பவே தேவை. அது மட்டும் இல்லாமல் நெல்வாயிலின் தண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த உரங்களை தாங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெல் வயலில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினாலும் கண்டிப்பாக இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடியது பயன்படுத்துங்க. அதிக மகசூல் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் கண்டிப்பாக இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அமோனியம் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்டின் 5 முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் சல்பர் சத்துக்களை அளவான முறையில் நெல்வாயிலுக்கு தரதால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த முடியாது. நெல்வாயில் மண்ணின் உள்ள பிஹெச்சின் அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தரதால உங்களுக்கு நெல்வாயில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். பச்சையம் மற்றும் புரத ஊட்டச்சத்துக்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வழிவகுக்கிறது. வேர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் தரதுக்கு இந்த அமோனியம் சல்பேட் என்று சொல்லக்கூடியது பயன்படுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அளவான நைட்ரஜன் தருது. அது மட்டும் இல்லாமல் சல்பர் சக்தி இருக்கிறதால உங்களோட நெல் மணிகளோட வெயிட்டும் நல்லா இருக்கும். பால் ஏறும் பருவத்தில் நல்ல பால்களும் ஏறும். ஸோ நெல் வயலில் யூரியா பயன்படுத்துவதின் 5 முக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படுங்க. மகசூல் இழப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பயிர் வளர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இருக்காது. வேர் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, நல்லா போல்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மண்ணின் அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நெல் வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மகசூல் பாதிப்பு ரொம்பவே இருக்குங்க. ஸோ பூச்சி தாக்கம் இதனால அதிகமாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா தொண்டை உருட்டும் பருவங்களில் சரி, இரண்டாம் உரங்களையும் சரி யூரியாவை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்துங்க. கூட கீர்த்தின்னு சொல்லக்கூடியதும் பயன்படுத்துங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பயிர்களோட சீரான வளர்ச்சியை நோக்கும் நல்ல மகசூலம் எடுக்கலாம். ஸோ மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 75 நாள் தொண்டை உருட்டும் பருவம் பூ உரம் இல்லை கதிர் உரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாம். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா யூரியாவே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துறதை விட்டுருங்க. இது வரைக்கும் பயன்படுத்திருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பயன்படுத்தாமல் விட்டுருங்க. ஸோ நம்ம பொட்டாஷ் பயன்படுத்துறதால நெல் வயலில் ஏற்படக்கூடிய 10 முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலுவான வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தும். தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவாகும். அதனால பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு கீழே சாயாது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் பயன்படுறதால நெல் வயலுக்கு அதிகமாகும். ஸோ தானிய எடையை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பொட்டாஷை தாங்க பயன்படுத்தினாலும். சிறந்த ஒளிச்சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வயல் கதிர்வீடு பருவங்களில் நல்ல ஒளிச்சேர்க்கை பண்ணாதான் நல்ல தானியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்தி கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டாஷ் தாங்க பயன்படுத்தணும். நெல்வயலில் வரக்கூடிய கதிர்கள் எல்லாமே நெல்மணிகள் எல்லாமே நல்லா பாலேறி நல்லா முத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டாஷ் தாங்க தேவைப்படும். அதிக மகசூல் பெறுவதற்கும் பொட்டாஷ் தேவைப்படும். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்.
இதோட முக்கிய 10 அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் பருவங்களை சீரான கதிர் வளர்ச்சி, அதாவது கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தானிய மணிகள் உள்ள பால்கள் பார்த்தீங்கன்னா நிரம்புறதுக்கு இது பயன்படுத்துங்க. தானிய எடைகளை அதிகரிக்கவும் இந்த அமோனியம் சல்பேட் பயன்படுது. பதிர் மணிகளை நல்ல பால் ஏற வைக்கிறதுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்துங்க. தண்டு பழுவாகவும் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இலைகள் பச்சை நிறத்திலையும் தோன்றதுக்கும் இது பயன்படுத்துங்க. அறுவடைக்கு ஏற்ற முதிர்ச்சியை கொண்டு வரவும் இந்த அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க. ஸோ கதிரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நெல்மணிகள் எல்லாமே முத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கதிர் வரும் பருவங்களில் அமோனியம் சல்பேட்டும் ப்ளஸ் பொட்டாசியம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.